திரு ஜுபேர் அவர்களும் நம்மோட இணைந்திருக்கிறார். இந்த ஒரு எண்ணம் இருக்க தானே செய்து, அவங்க இதே அலையன்சஸில் இதுக்கு முன்னாடி கூடுதலாக போட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு, ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது கடந்த சில தேர்தல்கள் எடுத்துக்கிட்டால் தேமுதிகவோட பெட்டர். பட் அவங்கள சரியாக கூட்டணி தலைமை கையாளுதா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்குதாங்கிற கேள்வி இருக்குல்ல திரு ஜுபேர்? இல்ல, அது சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகமான கூட்டணிகள் வந்துருக்கு. போன முறையை விட ரெண்டு கட்சிகள் அதிகமாக கூட்டணி வந்திருக்கப்ப எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. வேற ஒரு கட்சியை காட்டி வாக்குகளுக்கு அதிகமாக சீட் கேட்கல. ஆனா அவங்க கூட்டணிக்கான கதவுகளை அடைத்துட்டு இங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த ஒரு நாகரிகம், அந்த ஒரு அரசியல் பண்புங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப தெளிவாக இந்த அது நாகரிகம் பண்பு சரி. பட் அது ஒரு ரியல் பாலிடிக்ஸ் சென்ஸ்ல அது அவங்களுக்கு என்ன பலன் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும்ல. இல்ல, இப்ப போன முறை 6 சீட் வாங்கிருக்காங்க, இந்த முறை 8 சீட் வாங்கிருக்காங்க. 2 தொகுதி அதிகமா வாங்கி இருக்கிறாங்க. அதிகமாக அவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அங்க இடம் இல்லையே. கூட்டணிகள் அதிகமா இருக்கிறப்ப திமுகவே தன்னுடைய சீட்டை கண்டுபிடி தான் நிக்க போறாங்க இந்த முறை. இப்போ எதற்கு பலன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்போ எது சரி, எது நியாயம், எது தர்மம், கூட்டணி தர்மங்கிறது ஒரு பக்கம். காங்கிரஸ் பாருங்க, தாவேக்காவை காட்டி கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தாவேக்கா ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க கூடுதலாக பெறறதுக்கான முகாந்திரம் இல்லை. ஆனால் விசிகா எல்லா கதவுகளையும் அடைத்து நீங்கள் சொல்றது போல ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடித்ததுனால என்ன பலன்? அவங்க இரட்டை இலக்கம் கூட பெற முடியலையே. சரணம்ங்கிற மனதை இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதான் சொல்றேன், திமுகவை போன முறையை விட அதிகமா கம்மியானதான் நிக்க போறாங்க இந்த முறை. திமுகவும் தன்னுடைய பங்களுக்கு ஒரு பக்கம் இறங்கி வந்திருக்காங்கல்ல. கூட்டணிகள் அதிகமாக வர்றப்ப எல்லாரும் கலந்து ஆலோசித்து பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். நேற்று கூட பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, எங்களால் கூட்டணிக்குள் சிக்கல் வரக்கூடாது, நாங்கள் நம்பர் உணரலையா? இப்ப தேமுதிகவுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அவங்க நம்பர்ஸ் நம்ம ஃபைனலா பார்க்கணும். அந்த எண்ணம் கூட்டணி ஆலைஸ்ல நிறைய அவங்க ஒரு கசப்போட தான் கையெழுத்து போடுறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்த்தோம். விசிகா ஆஃப் கோர்ஸ் அவங்க டிமாண்ட்ஸ் அதிகமா வைக்கல. அது புதுசாக அவங்க லாங் டைமா அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. தேமுதிக புதுசா உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் முன்னப்பட இருக்கத்தான் செய்யும். எல்லா கட்சியிலும் இருக்கத்தான் செய்யும். இப்போ திருமாவளவன் கூட என்ன சொல்றாரு, நான் ஒரு ஐடியாலஜிக்கல் ரீசன்ஸுக்காக சனாதன ஒழிப்பு, பிஜேபி எதிர்ப்புன்னு நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த கிரெடென்ஷியல்ஸ் திருமாவளவனுக்கு கூடுதலாக இருக்கா இல்ல தேமுதிகவுக்கு இருக்கா? தேமுதிக சமீப வரைக்கும் பிஜேபியை, நரேந்திர மோடியை பாராட்டி வந்தவங்க, இப்போ வரைக்கும் விமர்சிக்காதவங்க. பட் இவர் ஒரு ஐடியாலஜிக்கலா பைண்ட் ஆகி பாருங்க, இப்போ தேமுதிகவோட சற்றேறக்குறைய ஒரே நம்பர்ஸோ இல்ல குறைவாகவோ இருந்தா இந்த ஒரு ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷனுக்கு என்ன வேல்யூ? இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா பாமக என்ன ஐடியாலஜிக்கலா இருக்காங்க. அதிமுக கூட போன மாதிரி தனியாக எப்படி பேசினாங்க, விமர்சனம் பண்ணாங்க. ஏன் இப்ப கூட்டணி தேர்தல் நேரத்தில் வைக்கிற பொழுது அந்த கம்பேரிசனே பாருங்களேன். பாமக பிளவுபட்டும் கூட அங்க 18 சீட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு பாமகவோட கூடுதலா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வர கட்சி விசிகா. அவங்க அங்க 18 இங்க 8 அப்படிங்கறதும் கூட கம்பேர் பண்ணப்படும் தானே. தேமுதிக விசிகா எப்படி கம்பேர் பண்ணப்படுது? பாமகவையும் நீங்க விசிகாவை கம்பேர் பண்ணவே கூடாது. பாமக அவங்க ஒரு ட்ராக் அரசியல், விசிகா ஒரு ட்ராக் அரசியல். இவங்க ஒரு சாதிய முத்திரையோடு ட்ராக் ரெக்கார்ட், வின்னிங் ட்ராக் ரெக்கார்ட்னு பார்த்தா சமீபத்திய தேர்தல்கள்ல விசிகாவுக்கு அதிகம். ஆனா அங்க குறைவா கிடைக்கிறதும் அங்க பாமகவுக்கு அதிகமா பெறறதும் பார்க்கறோம். அதான் கம்பேர் பண்ண வேண்டாம்ன்ற. பாமகவையும் விசிகாவையும் கம்பேர் பண்ணி நம்ம சீட் ஷேரிங்ங்கிறது பேச வேண்டாம். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க. அது சீட்டுங்கிறது 2வது பட்சமா தான் விசிகா பாக்குறாங்க. அதனாலதான் இந்த கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப போன முறை நீங்க அதிமுக அலையன்ஸ் இருந்தவங்க எல்லாமே ஐடியாலஜிக்கலா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அவங்க எல்லா ஐடியாலஜிகளும் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஏன் அதிமுக ஏற்றிக்கிட்டு இருக்கா? பாஜகவுடைய ஐடியாலஜிகளை அதிமுக ஏற்றிக்கிட்டு இருக்கா? ஒரே நாடு ஒரே தேர்தல், இருமொழி, இதெல்லாம் அதிமுக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா? அப்ப தேர்தல் நேரத்துக்கான ஒரு கூட்டணி தான் அதுபோலதான் நீங்க தேமுதிக இங்க வர்றப்ப தேர்தல் நேரத்துக்கான ஒரு கூட்டணியை நம்ம பார்க்கணும். நன்றி திரு ஜுபேர். Thank you very much for your views. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.